ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல் கேட்கப்பட்ட தமிழ் தவறான கேள்விகளுக்கான கீ சேலஞ்ச் பண்ணுறதுக்கு புக் ப்ரூஃப் தான் வந்து சொல்ல போகிறேன். முதல் கேள்வியை பாருங்கள். அது ப்ளஸ் அன்று என்னும் சொல்லை சேர்த்தெழுதுக. இந்த கேள்விக்கு வந்து ஏ அதுவன்று இதுவும் விடையாக அமையும், டி அதான்று இதுவும் வந்து விடையாக அமையும். அப்போ வந்து ஏ போட்டவங்களுக்கும் மார்க்கு கொடுக்கணும், டி போட்டவங்களுக்கும் மார்க்கு கொடுக்கணும். அதுக்கான ப்ரூஃப் வந்து காமிக்கிறேன். நான் வந்து ஆத்தர் நேமு, புக் நேமு, பேஜ் நம்பரெல்லாம் சொல்கிறேன். கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க, திரும்பி கேட்காதீங்க. ஓகே. நன்னூல் மூலமும் விருத்தியுரையும் இதான் வந்து புத்தகத்தினுடைய நேமு. ஆத்தர் வந்து பவனந்தி முனிவர். பேஜ் நம்பர் வந்து 246. இதில் வந்து விதி கொடுத்துருப்பாங்க. அது முன் வரும் அன்று ஆன்றாம் தூக்கின். இந்த விதியின்படி புணரும் போது அதான்றுன்னு வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ஆன்றேயாம் என இயல்பை விளக்காமையின் அதுவன்று அதன்று என வருவனவும் கொள்க. அப்போ அதுவன்று அப்படின்னும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அறியாத பையன் என்பது எவ்வகை பெயரச்சத்தை குறிக்கிறது? நான் நேற்றைய வீடியோவிலே சொல்லியிருந்தேன். அறியாத பையன்கிறது எதிர்மறை பெயரச்சம் தான் வரும். அவங்க வந்து ஆப்ஷனில் அது கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் இந்த கேள்விக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே மார்க்கு கொடுக்கணும். அதுக்கான ப்ரூஃப் வந்து பார்க்கலாம். இது வந்து புணர்ச்சி 1 பார்ட் 1, புணர்ச்சி பார்ட் 1. புக்கு நேம் வந்து புணர்ச்சி பார்ட் 1. ஆத்தர் வந்து தாமரைக்கண்ணன். தாமரைக்கண்ணன் அப்படிங்கிற ஒரு ஆத்தர். பேஜ் நம்பர் 59. பேஜ் நம்பர் 59. அறியாத பையன் எதிர்மறை பெயரச்சம். ஓகேவா? அடுத்த கேள்வி. சொல் என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயரை கண்டறிக. இதுவும் நான் சொன்னேன், அதுக்கான ஆன்சர் விடையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஆக்சுவலாக வந்து சொல்கின்றவர் அல்லது சொன்னவர் அந்த மாதிரி வரணும். இவங்க கொடுத்துருக்க வந்து சொல்லாமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான விடையே வந்து அவங்க ஆப்ஷனில் கொடுக்கல. சொல்லாமை அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர் கிடையாது அப்படிங்கிறத ப்ரூஃப் காட்டலாம். ஆனால் சொல்லுங்கிறதுக்கான வினையாளனை பெயர் சொல்கின்றவர் சொன்னவர் அப்படி வரும். அதுக்கான ப்ரூஃப் கிடைக்கல. ஆனால் எனக்கு வந்து சொல்லாமை அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் வந்து எதிர்மறை தொழிற்பெயர். இதுவும் நான் நேற்றுக்கு வீடியோவிலே சொல்லியிருந்தேன். அது வந்து அந்த ப்ரூஃப் காட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா கமெண்ட் பாக்ஸில் இதுக்கான விடை வந்து சொல்கின்றவர் சொன்னவர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். இங்கே ப்ரூஃப் காட்டும்போது சொல்லாமை அப்படிங்கிறது எதிர்மறை தொழிற்பெயர் அப்படிங்கிறத ப்ரூஃபாக காட்டிக்கலாம். இது வந்து புக்கு நேம் வந்து ஏலாதி மூலமும் உரையும். ஏலாதி மூலமும் உரையும். ஆசிரியர் கனிமேதையர். ஆசிரியர் வந்து கனிமேதையார். பேஜ் நம்பர் 20. நம்மளுக்கு வந்து தமிழில் பேஜ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பேஜ் நம்பர் 20. இதில் சொல்லியிருப்பாங்க சோறாமை, சொற்றாமை அல்லது சொல்லாமை என்பது பாடம் இருக்கில் நலம், காயாமை முதலிய எதிர்மறை தொழிற்பெயர்கள் செவ்வன் விகாரத்தால் தொகை பெறாவாயின. அதாவது இந்த சோறாமை, சொல்லாமை, காயாமை இதெல்லாம் வந்து எதிர்மறை தொழிற்பெயர்கள்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதை கொடுத்துட்டு நீங்கள் ப்ரூஃபாக கொடுத்துட்டு அந்த கமெண்ட் பாக்ஸில் இதுக்கு விடைக்கான ஆப்ஷனில் விடை இல்லை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி அனுப்பலாம். அடுத்தது இளஞ்சி என்ற சொல் எம்மொழி சொல் என்று கண்டறிக. இது வந்து போர்ச்சுகீசியம்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இது தமிழ் சொல்லு தான். அதுக்கான ப்ரூஃப் வந்து பேஜ் நம்பர் 308. புக்கு நேம் வந்து நற்றிணை தெளிவுரை. ஆத்தர் பேர் வந்து புலியூர் கேசிகன். 160வது பாடல். இதில் வந்து முதுநீர் இளஞ்சி பூத்த குவளை அப்படின்னு வரும். இளஞ்சினா பொய்கை. நீங்கள் கேட்கலாம், இளஞ்சிங்கிறது போர்ச்சுகீசியம்னு சொல்லிட்டு தற்கால தமிழ்னு சொல்லி அந்த புக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இளஞ்சிங்கிறது போர்த்துகீசிய சொல் அப்படின்னு. ஆனால் வந்து போர்ச்சுகீசிய சொல்லுங்கிறது இப்போ அவங்க வந்து கிபி 1490 வந்தாங்க.
ஆனால் நற்றிணை வந்து நமக்கு கிமு 300 டு கிபி 300 அந்த சங்ககால இலக்கியங்கள்ங்கிறது கிமு 300 டு கிபி 300 வந்தது நமக்கு. அப்போ அந்த நற்றிணையில் சங்ககால இலக்கியத்திலே வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ 1800 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த இளஞ்சிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அது எப்படி வந்து தமிழ் சொல் இல்லாமல் போகும்? அதனால் இந்த ப்ரூஃபை வந்து நீங்கள் கீ சேலஞ்சுக்கு பண்ணலாம். ஓகே, இது இந்த பிடிஎஃப்பை வந்து நான் கீழே டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த டெலகிராம் லிங்கில் வந்து இந்த பிடிஎஃப்பை வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எடுத்துக்கிட்டு கீ சேலஞ்ச் பண்ணுறவங்க இதை பண்ணலாம். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.